ஹலோ டெக்கீஸ் நம்ம இன்னைக்கான எபிசோடு எதை பற்றி பார்க்க போகிறோம், நெட்வொர்க்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு பேக் போனாக இருக்கிறது பார்த்தா நெட்வொர்க்கிங் சொல்லலாம். ஸோ நம்ம காலையில் எழுந்த உடனே மொபைலை எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கா, இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் எதனா வந்திருக்கா, ஃபேஸ்புக்கில் எதனா வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணியிருக்காங்களா, எல்லாத்தையும் பார்த்தா செக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்கலை. ஸோ இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரியல் டைமாக பார்த்தா ஒரு கோர்ஸை பார்த்தா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு நெட்வொர்க்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷனை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். சிம்பிளாக சொன்னால் நம்ம இப்போ நெட்வொர்க்கிங்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ அவங்கள பற்றி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால நம்ம பார்த்தோன்னா நெட்வொர்க்கிங்கை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்த்தா கேதர் பண்ணிட்டு வரலாம். அதாவது என்னென்னா நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம என்னென்ன மாதிரி அஜெண்டாவை பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுவும் பார்த்தா நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தா நாங்கள் சொல்ல போகிறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பார்த்தா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் பார்த்தா எங்கள் சைட்லேருந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா சைபர் செக்யூரிட்டிக்கான கோர்சஸ் பார்த்தா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அதையும் பார்த்தா நாங்கள் உங்களுக்கு அதை யூடியூப்பில் பார்த்தா ஃப்ரீயாக சொல்லித்தர முடியாது. ஏன்னா அது பார்த்தா இல்லீகலாக பார்த்தா கன்சிடர் பண்ணிப்பாங்க யூடியூப். அதனால் நம்ம யூடியூமி பிளாட்ஃபார்மில் பார்த்தா வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அது வீடியோ கம்ப்ளீட்டாக முடித்த உடனே பார்த்தா உங்களுக்கு நாங்கள் லிங்கை பார்த்தா ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தா ரொம்பவும் லோ ப்ரைஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் பார்த்தா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு அதுக்கிட்ட இருக்கிற வேல்யூ பார்த்தா கிடைக்காது. அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தா க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம இன்னைக்கான எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம், எக்ஸ்பிளைன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, ஒரு சர்வர்னா என்ன, கிளைண்ட்னா என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லை. செகண்டாக என்ன பார்க்க போகிறோம்னா நெட்வொர்க்கிங் டைப்ஸு, காம்போனன்ட்டு, கனெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஐபி இருக்குது, என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதோட டைப்ஸு எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக அதுவும் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தமிழில் சொல்லி தர போகிறோம். தேர்டாக என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா கான்ஃபிகர் மொபைல் டிவைஸ் ஒயர்லெஸ் ஆக்சிஸ். நம்ம எப்படி ஒரு ஆக்சிஸை ஒயர்லெஸ்ஸாக பண்ணுறது, நம்ம இப்போ எப்படி ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுறது, ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக சொல்லி தர போகிறோம். ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில் என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குது, ஸோ அதை எப்படி நம்ம செக்யூராக பார்த்தா இன்டெகிரேட் பண்ணலாம், அதையும் பார்த்தா சொல்லி தர போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், ஐபினா என்ன, IPv4னா என்ன, IPv6னா என்ன, எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸ்டாண்டர்டாக நம்ம கம்யூனிகேஷனில் ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், ஸோ யூடிபினா என்ன, டிசிபினா என்ன, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகாலையும் சொல்ல போகிறோம். காமன் நெட்வொர்க் மீடியா அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம ஒரு காமனாக ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்தா எவ்வளோ பேர் இதை ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, ஒரு சர்ச்சுக்கும் அதாவது பார்த்தா SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதுவும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ரியல் டைமாக சொல்ல போகிறோம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நான் நார்மலாக பார்த்தா நம்மளுடைய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவோம், ஈத்தர்நெட். அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் எதனா இருக்கா, உங்களுக்கு ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஈத்தர்நெட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அதையும் சொல்லித்தர போகிறோம். நார்மலாக ஈத்தர்நெட்டை ஸோ USB கேபிளை வச்சு பார்த்தா கனெக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஸோ கனெக்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அங்கே என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸை பார்த்தா இங்கிலீஷும் சரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம இங்கிலீஷில் சொல்லித்தர போகிறோம். ஸோ என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லித்தர போகிறோம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அதாவது பார்த்தீங்கன்னா VPN நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ VPN எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பார்த்தா இப்போ VPN ஆன் பண்ணிவிட்டு அதர் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி கூட நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ VPN எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் எப்படி சர்வரில் கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். IPv4 அட்ரஸ்னா என்ன, IPv6 அட்ரஸ்னா என்ன, இது ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இருக்கிற யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்லிக்கிட்டு வர போகிறேன். ஸோ ஒரு கம்யூனிகேஷனோட செக்மெண்ட் எப்படி நடக்குது, ஹெட்டர்னா என்ன, ஃபார்மட்னா என்ன, IPv6னா என்ன, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தர போகிறோம். DHCP இந்த ஒரு ப்ரோட்டோக்காலை பற்றியும் சொல்லி தர போகிறோம். நார்மலாக ஒரு ரவுட்டரை நெட்வொர்க்கிங்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, என்ன கம்யூனிகேஷன் நடக்குது, அந்த கம்யூனிகேஷன்லேருந்து நமக்கான டேட்டாவை நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, ஸோ எதனா ஒரு டேட்டா மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தர போகிறோம். ARP இந்த ஒரு ப்ரோட்டோக்காலை எப்படி சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஒரு ப்ரோட்டோக்காலிருந்து நமக்கான டேட்டாவை எப்படி எடுக்கிறது, அது மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் என்ன மாதிரி நெட்வொர்க்கிங்கில் நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் பார்த்தா நாங்கள் சொல்லித்தர போகிறோம். நார்மலாக ஒரு யூசர் கூகுளில் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஸோ கூகுள் என்ன மாதிரி ரெக்வஸ்ட் தருது, ரெஸ்பான்ஸ் தருது எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறோம். இது மட்டும் இல்லை, நம்ம ஜேர்னியில் பார்த்தா நிறைய விதமான டூல்ஸ்லாம் பார்த்தா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறது, UDP எங்கே ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, எங்கே சர்டிஃபிகேட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டு உங்களுக்காக இந்த ஒரு கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல போகிறோம்.
இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் லைனக்ஸ் மாஸ்டர் கோர்சஸ் பற்றி வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம் யூடியூப்பில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 32 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் 2 வீடியோ தான். ஸோ அதுக்கு பார்த்தா சரியான ப்ராப்பரான நோட்ஸ் கிடைக்கல. ஸோ அது கிடைச்ச உடனே பார்த்தா உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல போய் லைனக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு முதல்ல கற்றுக்குங்க. கற்றுக்குன்னு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஒரு இடத்துக்கு வாங்க, நெட்வொர்க்கிங் உள்ள வாங்க. நெட்வொர்க்கிங் முடிஞ்ச உடனே பார்த்தா நம்ம பைத்தானை ஆரம்பிப்போம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். சரி, இந்த ஒரு நெட்வொர்க்கிங் ஜர்னியில் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறத ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.